Okay, now we will continue aphorism of 204. 204ல வந்து பார்த்தீங்கன்னா chronic disease, chronic case taking, okay, complete individual picture வந்து நம்ம chronic caseல வந்து நம்மளுக்கு தேவை. ஸோ 205 to 209 அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா aphorism 205 to 209, the fundamental cause, chronic miasmatic background, maintaining factors, ப்ரீவியஸ் ட்ரீட்மெண்ட் அண்ட் ஆக்சரி சர்க்கம்ஸ்டன்சஸ் எல்லாமே தேவை. ஒரு ஃபிசிஷியன் வந்து என்னால் கண்டுபிடிக்கணும்னா ஃபண்டமெண்டல் காஸ் என்ன, அவங்க காஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். மயாஸ்மெட்டிக் பேக்ரவுண்ட், சோரா சைக்கோசிஃபிலிஸில் வந்து பார்க்கணும். மெயின்டெயின் ஃபேக்டர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது சளி பிடிக்குது, இல்லை அவங்களுக்கு ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி எப்பயுமே இருந்துகிட்டே இருக்குன்னா அவங்களோட ஒர்க்கிங் ஃபேக்டர்ஸ், ஆக்குபேஷனல் ட்ரீட்மெண்ட் வந்து பார்க்கணும். ஆக்குபேஷன் என்ன மாதிரி ஆக்குபேஷனில் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி மெயின்டைனிங் ஃபேக்டர்ஸ் இருந்துகிட்டே இருந்தால் கூடமே வந்து க்ரானிக் டிசீஸ் வந்து பர்சிஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ப்ரீவியஸ் ட்ரீட்மெண்ட், பாஸ்ட் ஹிஸ்ட்ரி என்ன எடுத்துருக்காங்க பார்க்கணும். ஆக்சசரி சர்க்கம்ஸ்டன்ஸ் வந்து என்னென்னு பார்க்கணும். அண்ட் aphorism 210 வந்து மென்டல் டிசீஸ். ஓகே, மென்டல் டிசீஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஹனிமேன். மென்டல் ப்ளஸ் ஃபிசிக்கல் ரொயாலிட்டி கன்சிடர் பண்ணணும். என்னதான் மென்டல் டிசீஸாக இருந்தாலுமே சரி, ஸோ வி ஷுட் ஹேவ் டு கன்சிடர் ஃபிசிக்கல் ரொயாலிட்டி ஆல்சோ. 211 வந்து பார்த்தீங்கன்னா மென்டல் அண்ட் எமோஷனல் சிம்டம்ஸ் இம்பார்ட்டன்ட் கைட் டு ரெமெடி செலெக்ஷன் எஸ்பெஷலி இந்த க்ரானிக் டிசீஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்கல் கம்ப்ளைண்ட் வந்து கான்ஸ்டிபேஷன் இருக்குன்னா அந்த பர்சன் வந்து எதனால் கான்ஸ்டிபேஷன் வருது, ஸோ எக்ஸ்ட்ரீம்லி இரிட்டபிள் அண்ட் ஆங்ஷியஸ், ரெஸ்ட்லெஸ்னால வருதா, இல்லைனா ஷியர்ஃபுல்லாக இருக்கும் போது வருதா, எப்போ உங்களுக்கு வந்து அந்த கான்ஸ்டிபேஷன் வருது. ஈவன் ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் கூட we have to interlink with mental symptoms and have to ask. ஸோ வந்து எப்போ வந்து அவங்களுக்கு அதிகமாகுது அப்படின்றது கேட்கணும். சிலவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் போது தலைவலிக்கும், சிலவங்களுக்கு ரொம்ப சோகமாக இருக்கும்போது தலைவலிக்கும். ஸோ வி ஷுட் ஹேவ் டு ஆஸ்க் இட். அப்போ தான் வந்து இண்டிவிஜுவலைசேஷன் ஆஃப் த கேஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ aphorism 212 and 213 வந்து பார்த்தீங்கன்னா மென்டல் அண்ட் எமோஷனல் சிம்டம் மே ப்ரொவைட் இம்பார்ட்டன்ட் டிஃபரன்சியேஷன் இன்ஃபர்மேஷன். ஸோ என்னதான் வந்து ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் வந்து நம்ம எடுத்துட்டாலும் ஃபிசிக்கல் சிம்டம்ஸில் வந்து கேரக்டரிஸ்டிக்காக அண்ட் காமன் பெக்குலர் வந்து எடுத்திருந்தா கூட மைண்ட் சிம்டம்ஸ் மூலயமா வந்து நம்மளுக்கு ட்ரக்கே வந்து மாறுறதுக்கான சூழ்நிலை வந்து அமையலாம். ஓகே, ஸோ டோட்டல் கோர் நேச்சர் ஆஃப் தி ட்ரீட்மெண்ட் பிளானுமே மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மெடிசன் வந்து ரெமெடி லாஸ்ட்டாக வந்து ரெமெடி செலெக்ஷனுக்குமே வந்து கண்டிப்பாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ aphorism 214 to 230 வந்து பார்த்தீங்கன்னா they are comparing with mental disease management. ஸோ கம்ப்ளீட் இண்டிவிஜுவல் சிம்டம் பிக்சர் வந்து எப்போ கிடைக்குன்னா வந்து மேனேஜ்மெண்ட்டோட சேர்த்து நம்ம பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கான we can get this mental disease management. Okay, so and aphorism 231, aphorism 210 to 230 they are representing this mental disease. Two thirty is mental disease management. We will see detailedly in another video. Next 231, aphorism 231. பார்த்தீங்கன்னா இன்டர்மிட்டன்ட் டிசீஸ். இன்டர்மிட்டன்ட் டிசீஸ்னால் அது அப்பப்போ வந்து போகும். ஓகே, நோய் ஒரு குறிப்பிட்ட இன்டர்வலுக்கு மீண்டும் மீண்டும் வருகிறது. ஒரு நோய் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்துட்டு இட் வில் டிஸப்பியர். அதான் வந்து இன்டர்மிட்டன்ட் டிசீஸ். ஸோ தே ஆர் கன்சிடர்ட் ஆஸ் 3 ஸ்டேஜஸ்: பெராக்சிசம், ஏபெரைக்சியா இன்டர்வல் அண்ட் எக்ஸ்பெராக்சிசம். ஸோ வரும், அதுக்கப்புறமேட்டு ஒரு தடவை வரும், கொஞ்ச நாள் இன்டர்வல் இருக்கும், அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து அதே மாதிரியான கண்டிஷன் வந்து வரும். அதான் வந்து இன்டர்மிட்டன்ட் டிசீஸ். ஓகே, aphorism 232 to 235 வந்து பார்த்தீங்கன்னா அல்டர்னேட்டிங் அண்ட் இன்டர்மிட்டன்ட் டிசீஸ் பேட்டர்ன்ஸ். ஸோ தே ஆர் கன்சிடரிங். அதுக்கப்புறம் aphorism 236 வந்து பார்த்தீங்கன்னா aphorism 236 இஸ் இன்டர்மிட்டன்ட் ஃபீவர் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ வந்து பெராக்சிசம் வரும், அப்ரோப்ரியேட் இன்டர்வலுக்கு அப்புறம் திருப்பி பெராக்சிசம் வரும். ஸோ எப்பயுமே வந்து எப்போ மெடிசன் கொடுக்கணும்னா அட்டாக் ஓவர் ஆனதுக்கப்புறம் பெராக்சிசம் வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் மெடிசன் கொடுக்கணும். ஸோ பெராக்சிசம் அப்போ வந்து மெடிசன் வந்து வி ஷுட் நாட் கிவ். ஓகே, aphorism 237 to 244, எபிடமிக் இன்டர்மிட்டன்ட் ஃபீவர். ஒரு ஸ்பெசிஃபிக் மட்டும் வச்சு நம்ம வந்து பிளைண்டாக வந்து கொடுக்கக்கூடாது. ஓகே, வி ஹாவ் டு டேக் த எபிடமிக் டோட்டாலிட்டி. ஒரே ஒரு சிம்டம் வச்சு எப்பயுமே வந்து கொடுக்கக்கூடாது. 237 to 244 இன்டர்மிட்டன்ட் ஃபீவரில், எபிடமிக் இன்டர்மிட்டன்ட் ஃபீவரில் வந்து பர்டிகுலர் சிம்டம் வச்சு நெவர் கிவ் த மெடிசன், ஆல்வேஸ் டேக் இன் டு கன்சிடரேஷன் ஆஃப் த டோட்டாலிட்டி. ஓகே, aphorism 245 to 263. 245 to 263 வந்து பார்த்தீங்கன்னா ரெப்பிட்டேஷன் அண்ட் ரெஜிமெண்ட் வந்து சொல்லி தராங்க. aphorism 245 வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் ரெஸ்பான்ஸ் கேர்ஃபுல்லி
want to observe. Okay, treatment response வந்து நம்ம கேர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ண வேணும். ஸோ இம்ப்ரூவிங் இருந்துச்சுன்னா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இம்ப்ரூவ் இல்லைனா மட்டும்தான் நம்ம வந்து ரிப்பீட்டேஷன் வந்து பற்றி நடக்கணும். ஸோ எப்பயுமே வந்து ஒரு பேஷண்ட் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ இம்ப்ரூவ் ஆச்சுன்னா வி ஷுட் நாட் டூ எனிதிங். அப்படியே கொஞ்சம் நேரம் பாஸ் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை அப்போனா தான் வந்து வி ஷுட் திங்க் ஆஃப் ரிப்பீட்டேஷன். ஓகே, அஃபோரிசம் 246 வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டேஷன் வந்து இருக்குது. ஸோ எப்போல்லாம் வந்து ரிப்பீட்டேஷன் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பேஷண்ட் சசப்டபிலிட்டி பொறுத்து, அப்புறம் ரெமெடி ரெஸ்பான்ஸ் பொறுத்து, பொட்டன்சி பொறுத்து, டிசீஸ் இன்டென்சிட்டி பொறுத்து, டியூரேஷன் பொறுத்து வி கேன் மேக் த ரிப்பீட்டேஷன். அதை பொறுத்து தான் நம்ம ரிப்பீட்டேஷன் பண்ணணும். ஒன்று வந்து பேஷண்ட் சசப்டபிலிட்டி பொறுத்து, ரெமெடி ரெஸ்பான்ஸை பொறுத்து, பொட்டன்சியை பொறுத்து, டிசீஸ் இன்டென்சிட்டி அண்ட் டியூரேஷன் இதெல்லாம் வச்சு தான் வந்து ரிப்பீட்டேஷன் வந்து வி ஷுட் ஹேவ் டு டூ. Aphorism 249 to 250. Aphorism 249 to 250 வந்து பார்த்தீங்கன்னா ராங் ரெமெடி கொடுத்துருந்துச்சுன்னா எக்ஸசிவ் ரிப்பீட்டேஷன், அன்னெசரி மெடிசன் சிம்டம்ஸ். ஸோ வந்து தேவையில்லாத மெடிசன் அதாவது ராங் ரெமெடி கொடுத்துட்டோம் அப்படின்னா தேவையில்லாமல் அதுக்கப்புறமேட்டு ரிப்பீட்டேஷன் அதிகமாக பண்ணிட்டே இருந்துச்சுன்னா மெடிசன் சிம்டம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதனால் we should be very careful in it. Okay, Aphorism 251. 251 பார்த்தீங்கன்னா 251 to 253 வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் சைன், பெட்டர் ஜென்ரல் வெல்பீயிங், மென்டல் இம்ப்ரூவ்மெண்ட், இம்ப்ரூவ்ட் ஸ்லீப், இம்ப்ரூவ்ட் எனர்ஜி, கிராஜுவல் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் த சிம்டம்ஸ். ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் எப்போ பார்க்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மென்டல் வெல்பீயிங்கில் தான் பார்க்க முடியும். ஓகே, அதுக்கப்புறம் நல்லா தூங்குறாங்களா, எனர்ஜி நல்லா இருக்குதா, கிராஜுவலாக சிம்டம்ஸ் வந்து டிஸப்பியர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ they can be very much better. பேஷண்ட் ஓவரால் ஹெல்த் வந்து இதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, Aphorism 254 to 256 வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் சூஸ் அண்ட் ரெமெடி, இம்ப்ரூவ்மெண்ட் இது ஜென்ரல்ஸாக. ஸோ எப்படி வந்து நம்ம மெடிசன் கரெக்டாக கொடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கணும்னா மென்டல் ஜென்ரல்ஸ்லையும் ஃபிசிக்கல் ஜென்ரல்ஸ்லையுமே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தே வில் ஹேவ். ஓகே, Aphorism 257. Aphorism 257 வந்து பார்த்தீங்கன்னா டயட் அண்ட் ரெஜிமெண்ட். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா குட் வந்து நியூட்ரிஷியஸ் ஃபுட், ஃப்ரெஷ் ஏர் அண்ட் மாடரேட் எக்ஸசைஸ், ப்ராப்பர் ஸ்லீப், ஹெல்த்தி என்விரான்மெண்ட் அண்ட் மென்டல் ரீக்ரியேஷன் அண்ட் அவாய்ட் எக்ஸஸ் இந்த மாதிரி தேவையில்லாத நிறையா ஸ்பைசி ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும், ஹார்ம்ஃபுல் ஹேபிட்ஸ், மெயின்டைனிங் காஸ் அவாய்ட் பண்ணணும், அன்னெசரி மெடிசன் இன்டர்ஃபரன்ஸ் தேவையில்லாம மெடிசன் அடிக்கடி போட்டுருக்கிறது வந்து கண்டிப்பாக வி ஷுட் ஹேவ் டு கட் இட் டவுன். ஓகே, தென் Aphorism 264. ஸோ Aphorism 257 to 263 is diet and regimen. ஓகே, Aphorism 264 Aphorism 271 is preparation and administration of the medicine. ஸோ மெடிசன் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து பியூராக இருக்கணும், ஜெனுவாக இருக்கணும் அண்ட் ப்ராப்பர்லி ப்ரிப்பேர் ஆகிருக்கணும். Aphorism 265 வந்து பார்த்தீங்கன்னா physician should know the exact dose ஆஃப் மெடிசன் வாட் தே ஆர் ப்ரிஸ்கிரைபிங். அது என்ன கொடுக்குறாங்க, என்ன கொடுக்கணுன்றதும் தெரிஞ்சிருக்கணும், மெடிசன் ப்ரிப்பரேஷன் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும். Aphorism 266 to 267 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டைலூஷன் ப்ரிப்பரேஷன் மிக்சிங் through appropriate pharmaceutical processes. படி தான் வந்து dilution சரி, preparation சரி, mixing சரி we should have to do through appropriate pharmaceutical processes. Aphorism 268 to 270. 268 to 270 வந்து பார்த்தீங்கன்னா potentization broadly, dilution plus succession and insoluble substance, titration 30 potency. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா potentization தான் வந்து potentization வந்து broadly யூஸ் பண்ணுறாங்க, dilution and succession வந்து insoluble substance மட்டும் தான் வந்து பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் டைட்ரேஷன் ப்ராசஸ் 30th potency வந்து பார்த்தீங்கன்னா Aphorism 270 தான் வந்து 30th potency இருக்குது. Aphorism 271 வந்து பார்த்தீங்கன்னா appropriate control, medicine preparation should be appropriate control and reliable இருக்கணும். Aphorism 272 வந்து பார்த்தீங்கன்னா they are saying the dose and administration. ஸோ டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மெடிசன் மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா பொட்டன்சி இருக்கணும், குவாலிட்டி, குவான்டிட்டி, ஃப்ரீக்வன்சி, சசப்டபிலிட்டி, டிசீஸ் ஸ்டேட் அண்ட் ப்ரீவியஸ் ட்ரீட்மெண்ட் இது எல்லாமே வந்து டோஸ் வந்து பார்த்து தான் வந்து கொடுக்கணும். டோஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஷுட் பி பேஸ்ட் ஆன் பொட்டன்சி, குவாலிட்டி, குவான்டிட்டி, ஃப்ரீக்வன்சி, எத்தனை ஃப்ரீக்வன்சி கொடுக்குறோம், சசப்டபிலிட்டி, டிசீஸ் ஸ்டேட் அண்ட் ப்ரீவியஸ் ட்ரீட்மெண்ட். ஓகே, Aphorism 275 வந்து பார்த்தீங்கன்னா மெடிசன் ஆக்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராப்பர் செலெக்ஷன் அண்ட் சூட்டபிள் டோஸ். ப்ராப்பர் செலெக்ஷன் ஆஃப் மெடிசன்ஸ் வந்து இருக்கணும், அண்ட் சூட்டபிள் டோஸும் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கணும், ரைட் ரெமெடி அண்ட் ரைட் டோஸ் வந்து கொடுத்தா மட்டும்தான் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும் அண்ட் வி கேன் சி த ரிசல்ட் ஆஃப் த பேஷண்ட்.
அதுக்கப்புறம் aphorism 276 வந்து பார்த்தீங்கன்னா ராங் மெடிசனை வந்து லார்ஜ் டோஸில் கொடுத்துச்சுன்னா இட் வில் மேக் அ வெரி பிக் ஹார்ம். ஸோ ரைட் ரெமெடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் டோஸில் தான் வந்து அப்ரோப்ரியேட் டோஸில் தான் வந்து we have to give. ஸோ aphorism 280 வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட் ரெஸ்பான்ஸ் பொறுத்து we have to continue the medicine, wait the medicine or repeat the medicine or modify the medicineன்றது அந்த கேஸை பொறுத்து தான் வந்து மாறும். அதுதான் வந்து செகண்ட் ப்ரிஸ்கிரிப்ஷனோட டெசிஷன். ஸோ ஒன்று வந்து அந்த மெடிசன் கரெக்டாக இருந்துச்சுன்னா we have to wait. ஸோ அந்த மெடிசன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு பட் கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்குது அந்த ட்ரீட்மெண்ட் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெடிசன் அவ்வளோவா வந்து அம்லரேஷன்லேயே இருக்குது பட் ஆனால் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா வாட் we can do is we can give the same medicine again, we can continue the medicine or else we can repeat the same dose. இல்லைன்னா வந்து தப்பாக போச்சு இல்லை சுத்தமாக எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை ட்ரீட்மெண்ட்டில் அப்படின்னா வந்து ட்ரீட்மெண்ட் அதாவது சிம்டம்ஸே மாறி போகுது அப்படின்னா we can modify the medicine. ஓகே, ட்ரீட்மெண்ட் பிளானே வந்து மாடிஃபை பண்ணலாம். we can take the another case history, புதுசாக ஒரு கேஸ் ஹிஸ்ட்ரி எடுத்துகிட்டு we can give the medicines. ஸோ aphorism ஸோ அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து aphorism 280 285 தான் வருது. ஓகேவா? அண்ட் aphorism 286 வந்து பார்த்தீங்கன்னா 286 to 291 is local application and mesmerism. 286 to 288 வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா லோக்கல் அப்ளிகேஷன் வந்து டிஸ்கஸ் இன் ரிலேஷன் டு இன்ஜுரி, எக்ஸ்டர்னல் கண்டிஷன் அண்ட் அப்ரோப்ரியேட் லோக்கல் மெஷர்ஸ். இன்ஜுரி ஆச்சுன்னா மட்டும்தான் வந்து there is an option of applying externally and சில லோக்கல் மெஷர்ஸ்க்கு ஸ்கின் கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து லோக்கல் அப்ளிகேஷன் கொடுக்கலான்றது 286 to 288. அண்ட் aphorism 289 aphorism 289 to 291 is mesmerism. இதில் வந்து பாசிட்டிவ் மெஸ்மெரிசம் அண்ட் நெகட்டிவ் மெஸ்மெரிசம் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் மேக்னட்டிசம் வந்து அனிமல் மேக்னட்டிசமும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, பாசிட்டிவ் மெஸ்மெரிசம்னா என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உள்ள புட் இன் வைட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ப்ரெசென்ட். ஸோ டுவர்ட்ஸ் தி பேஷண்ட்ஸ் வைட்டல் இன்ஃப்ளூயன்ஸ்னால டுவர்ட்ஸ் த பேஷண்ட். நெகட்டிவ் மெஸ்மெரிசம் வைட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அவே ஃப்ரம் த பேஷண்ட். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வைட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து டுவர்ட்ஸ் த பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் மெஸ்மெரிசம், அவே ஃப்ரம் த பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அ நெகட்டிவ் மெஸ்மெரிசம். ஓகே, ஸோ அண்ட் ஃபைனலி we have completed அப்படியே ஒரு மேலோட்டமாக ஒரு வியூ தான் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஆக்சுவலி we need to study in deep, but for examination purpose we should have to brush it off because of lack of time. ஸோ அதனால் வந்து இதுதான் கான்செப்ட். ஸோ ஹனிமன் வந்து இதுதான் கொடுத்துருக்காரு அப்படின்றது வந்து நம்மளுக்கு புரிஞ்சாலே போதும். இது ரேதர் தென் எக்ஸாமினேஷன் பர்பஸ் தாண்டி வந்து நம்மளுக்கு வந்து பர்சனலாக ஓகே ஹனிமன் வந்து இதுதான் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் ஒரு ஈஸி லே அவுட்டாக வந்து ஐ ஹாவ் கிவன். ஸோ புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ இஃப் யூ வாண்ட் எனி அதர் டாபிக் very elaborately, so you can call me. Okay, so through my WhatsApp number, or you can message me through my WhatsApp number, or you can contact me through my Instagram ID. Okay, Pragati Karun. Thank you so much.